எக்ஸாம்பிள் 2.8ல கண்ணன் ஒரு சர்க்குலர் டிஸ்க் வச்சுருக்காரு. அதோட ரேடியஸு 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர். அதை 4ஆக டிவைட் பண்ணுறாரு. 4ஆக டிவைட் பண்ணுறாரு. அப்போது இந்த பக்கம் 14, எல்லா சைடுமே 14 தான் வரும் இல்லையா? இதை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுக்கணும். சரியா? இதை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்தால் என்ன வரும்? இந்த பக்கம் 14, இந்த பக்கம் 14. இதோட லென்த்தை கண்டுபிடிச்சா அந்த 4ல் ஒரு பாகத்தோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்ணன் ஒரு சர்க்கிள் வச்சுருக்காரு. அந்த சர்க்கிளோட ரேடியஸு 14 சென்டிமீட்ரு. அதை 4ஆக டிவைட் பண்ணி கொடுக்குறாரு ஈக்குவல் பார்ட்ஸாக. அப்போ நான் ஒரு பார்ட்டை வெளியே எடுத்து வைக்கிறேன் தனியாக. எடுக்கும்போது இந்த பக்கம் 14 சென்டிமீட்ரு. ஏன்னா ரேடியஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? சென்டர் பாயிண்ட்டு 14, இது 14. இதை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஒரு பீஸோட ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிரும். அதுதான் கேட்குறாங்க. ஒரு பார்ட்டோட ஒரு சர்க்கிளை 4ஆக பிரித்து அந்த பார்ட்டோட சர்க்கிளை பெரிமீட்டர் நான் கேட்குறாங்க. அப்போ இதை நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறேன்? மொத்தம் இதை கண்டுபிடிக்க போகிறேன். மிச்சம் என்ன வர போகிறேங்க? சர்க்குலர் டிஸ்கோட என்னது பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? 2πr. 2 இன்ட்டு பை என்னது கொடுத்துட்டாங்க 22/7, r 14. கேன்சல் பண்ணால் 2. அப்போ பாருங்கள் p ஈக்குவல் டு 44 இன்ட்டு 2. அப்போ p ஈக்குவல் டு 88. சரிங்களா? இந்த பிங்கிறது சர்க்குலர் டிஸ்கோட மொத்த இது என்னது பெரிமீட்டர் இல்லையா? ஆனால் எனக்கு 4ஆக பிரிச்சுட்டேன் நான். அப்போது டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணால் 22. அப்போது ஒரு பகுதியோட பெரிமீட்டர் மட்டும் எவ்வளோ? அந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் மட்டும் எவ்வளோ? 22. இப்போது அந்த பார்ட்டோட ஃபுல் பார்ட்டோட அந்த ஒரு குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் கிடச்சிச்சு. என்னது 14 + 22. 10, 1, 6, 4, 5, 50 சென்டிமீட்டர். Thank you.